ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் கடகராசிக்காரங்க தினமும் எழுத வேண்டிய எண்கள் மற்றும் லக்கியான வார்த்தை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நண்டை சின்னமாக கொண்ட கடகராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்க மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்களாக இருப்பாங்க. கோபப்படுறதா இருந்தாலும் சரி, இல்லை இறக்கப்படுறதா இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இவங்க மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கிட்டையும் சண்டை போடவோ யாருக்கிட்டையும் விவாதம் பண்ணவோ மாட்டாங்க. எஸ், இந்த தப்பு என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த தவறை ஒத்துப்பாங்க. அதே மாதிரி யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். மிகவும் இரக்க குணம் உடையவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். அதே மாதிரி இவங்களுடைய இந்த இரக்க குணத்தை தவறாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனும் வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கடகராசிக்காரங்க தினமும் எழுத வேண்டிய எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 எண்கள் இருக்கு. அது என்னன்னா 7, 2, 8, 6. இந்த 4 எண்களையும் டெய்லி ஒரு ஒயிட் பேப்பர்ல, அது சின்ன பேப்பராக இருந்தாலும் சரி, பெரிய பேப்பராக இருந்தாலும் சரி, டெய்லி இந்த 7, 2, 8, 6 அப்படிங்கிற இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஏதாச்சும் மொபைல் பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் முக்கியமான அக்கௌண்ட் பாஸ்வேர்டாக இருக்கட்டும், அதுக்குமே நீங்கள் இந்த 7, 2, 8, 6 அப்படிங்கிற இந்த நம்பரை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்குன்னே சொல்லலாம். இது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான நம்பர். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை டெய்லி எழுதிட்டு வாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னாலே மந்திர சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தி தான் நிறைய பேர் அவங்களோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னாலே மந்திர சொற்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்லேயே நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது. அதில் ஒரு சில வார்த்தைகள், இப்போ ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. எதுலையாச்சும் நம்ம வின் பண்ணணும், இல்லை ஜாப் கிடைக்கணும், இல்லை நல்லா தூக்கம் வரணும், இல்லை பிசிஓடி இஷ்யூ இருக்கிற கூட ஸ்விட்ச் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்விட்ச் வேர்ட் இருக்குது. அதில் கடகராசிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம். டெய்லி நீங்கள் நம்பர் எப்படி 1 பேஜில் எழுதுறீங்களோ அதே மாதிரி இன்னொரு பேஜில் CHARM சாம், இந்த வார்த்தையும் எழுதிட்டே வாங்க. அண்ட் ரெகுலராக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே டெய்லி சாம் 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 அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டே வாங்க. இது கடகராசிக்காரங்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப லக்கியானது. இந்த நம்பராக இருக்கட்டும் அண்ட் இந்த சாம் அப்படிங்கிற வார்த்தையாகட்டும், இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கடகராசிக்காரங்க டெய்லி வரவு செலவு கணக்கை ஓரளவு, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை எழுதலைனாலும் ஓரளவு வரவு செலவு கணக்கை நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அதை எழுத எழுத உங்களுடைய செலவுகள் குறைந்து வரவு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க.